உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். நாம் எல்லாரும் கீரை சாப்பிடணும் அப்படின்னு இப்போ எல்லாத்துலேயும் தெரியுதில்ல. நீங்கள் கீரையை சேர்த்து கொள்ளவும் கண்கள் நன்றாக தெரியும் இப்படியெல்லாம் சொன்ன உடனே இப்போ கீரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். முதல்லலாம் கீரைன்னா நமக்கு பிடிக்காது. இப்போது எத்தனை கீரை இருக்குது, மணத்தக்காளி கீரை இருக்குது, அந்த கீரை இருக்குது, இந்த கீரை இருக்குது. ஆனால் சுலபமாக கிடைக்கிறது இந்த நச்சுக்கொட்டை கீரை, நஞ்சுண்டாங்கீரை. நஞ்சுனா விஷம், விஷத்தை முறிக்கக்கூடிய கீரை இதுதான் அது. இது பாருங்க, ஒரு இலையும் சும்மா வாழை இலை மாதிரி இம்புட்டு பெருசுக்கு இருக்குது. இப்போ இதை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரப்போகிறேன். நாங்கள்லாம் இதை அள்ளி திம்போம். ஏன்னா இது அவிச்ச கீரை. இதை எப்படி அவிப்பாங்க அப்படின்னா, இது அப்படியே இலையெல்லாம் நறுக்கி போட்டு அவிச்சிட்டா நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு சாங்கியம் இருக்குது. என்னங்கிறீங்க? இந்த நரம்பை மட்டும் எடுத்துடணும். இந்த நரம்பு ஜீரணம் ஆகாது. இந்த நரம்பை எடுத்துட்டு இதில் ஒரு மசாலாவை தடவ போகிறோம். என்ன மசாலா அப்படின்னு கேட்குறீங்களா? நச்சுக்கொட்டை இலை, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, தேங்காய், கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகா, நல்லெண்ணெய், பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு அதோட இம்புட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா அரைச்சிடணும். கொரன்னு அரைச்சிட்டு அப்புறம் இந்த இலையில் அது எவ்வளோ அழகாக செய்வாங்க தெரியுமா? இதான் இப்படி போட்டு இந்த நரம்பெல்லாம் கிழிச்சிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த அரைச்ச விழுதை இப்படி தடவுவாங்க. தடவிட்டு இதை இப்படியே மடக்குவாங்க. எங்கள் அப்பத்தா என்னமோ இதை பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டும். இந்த மாதிரி சுருட்டினது எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சு அவிச்சிருவாங்க. அது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்த பிறட்டு எடுத்து அதை வில்ல போடுவாங்க. அந்த வில்ல போட்டதை எடுத்து ஒரு சட்டியில் இப்படி நல்லெண்ணெய், கடுகு போட்டு இதையும் தூக்கி போட்டு அப்படி லேசாக கிண்டி சின்னதாக அடுப்பை வச்சு மேலே தேங்காய் பூ போட்டு கொடுப்பாங்க பாருங்க. இந்த கீரை அம்புட்டு நல்லது. இன்றைக்கி அதைத்தான் செஞ்சு காட்ட போகிறேன். அவிச்ச நச்சுக்கொட்டை கீரை எப்படி செய்கிறது பார்த்துருவோம். தா அரைச்சிட்டியா புள்ள? ஆச்சு. சரி சரி. இதை பார்த்தீங்களா? இந்த இலையோட நடு நரம்பை எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒன்று மேலே ஒன்றா இப்படி வைக்கணும். கொஞ்சமாக வச்சு இந்த அரைச்சிட்டு வந்திருக்கால எங்கள் முத்து பேச்சு அரைச்சதை எடுத்து இதை பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தடவணும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் அப்பத்தாலாம் செய்யும்போது அப்படியே கையால் தேய்க்கும், நல்லாத்தான் வரும். எனக்கு பயந்து கிடக்கு. சரியா வராட்டி அப்புறம் நீங்களாம் சொல்வீங்க, பொண்ணு தாய்க்கு வாய் தான் கிழியுது, கையில் ஒன்றத்தையும் காணணுன்ட்டு. அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் இப்போ செஞ்சு கொஞ்சம் நாள் ஆச்சா, எங்கேயாச்சும் இந்த இலையை பார்த்துப்புட்டேன் விட மாட்டேன். இந்த மாதிரி பூரை தடவிட்டு இதை என்ன செய்யணும், இதை இப்படி வச்சு நான் சொன்னேன்ல எங்கள் அப்பத்தா பாய் சுருட்டும்னுட்டு, இதை பாய் லூஸாக சுற்றினாக்கா திட்டும். கெட்டியாக சுற்று. கெட்டியாக சுற்றினாலும் அதுக்குள்ளே போய் ஒரு பள்ளி படுத்துக்கும். ஆச்சா? இந்த மாதிரி ஒரு 10-15 இலையை சுருட்டி வச்சுக்கிடுவாங்க. அதுக்குள்ளே நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். இப்போ அந்த மாவெல்லாம் உள்ளே தடவியாச்சு. பயத்தம்பருப்பு அரைச்சோம்ல, அதை எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன். இப்படி நிறைய செஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஈடாக வைக்கணும். இப்படி வச்சு
இட்லி வேகிறாப்பில் வெந்துருச்சுண்டா. இதை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுவிட்டோம். அப்படியே வெந்துடும். வெந்த பிறகு என்ன செய்யணும் செஞ்சு காட்ட போகிறேன்ல. அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசே. ஆஹா, வெந்துருச்சே வெந்துருச்சே, கெட்டி ஆயிடுச்சு. அந்த 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 இடுக்கியை கொண்டாந்து கொடு. தொட முடியலடியாம்மா. இரு, வச்சுட்டேன். சூடு வீடெல்லாம் பட்டு தான் சமையல் கற்றுக்கணும் போல். இப்போ இதை பாருங்க, இப்படியே துண்டு போடணும். ஆமாம், எல்லார் வீட்லேயும் கேக்கு வெட்டுவாங்க, நான் இலையை வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தீங்களா, அப்படியே இந்த உள்ள சுருட்டினது அந்த பருப்பும் தெரியுது, இலையும் தெரியுது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ என்ன செய்வோம், இந்த அடுப்பை மூட்டி இந்த சட்டியை வச்சு இப்போ இது நல்லா வெந்ததெல்லாம் எடுத்து கத்தியால் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிட்டோமா. இப்போ பாருங்க, சட்டியை காய வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா சட்டி பூரா அதை அப்படி தள்ளி விட்டுறணும். ஆச்சா, எண்ணெய் காய விட்டு கடுகை போட்டு இதை நம்ம லேசாக புரட்ட போகிறோம். இதை போட்டு பொரிச்சிட்டு இருக்க மாட்டோம். நம்ம பொரிச்சா வேறு மாதிரி இருக்கும், பஜ்ஜி மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இது ஒரு ருசி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சா காஞ்சிருச்சே. இதோ கடுகு வெடிக்கட்டும். இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், கடுகை நீங்கள் போட்டு மூடியை போட்டு மூடிட்டீங்கன்னாக்கா அது வெடிக்காது. நம்ம நினச்சிப்போம் சத்தம் கேட்கலன்னு. கடுகுக்கு இந்த காற்று பட்டாதான் வெடிக்குமா. அதனால நான் நினைப்பேன் மேலெல்லாம் தெரிக்குது, மேலே மூடியை போட்டால் அது வேகாது, வெடிக்காது அப்படிம்பாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம 2 தரம் மூடி போட்டு இது அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். இதோ வெடிக்குது பாருங்க. இந்த கடுகு மட்டும் காண்டிடக்கூடாது. அது பாருங்க, எல்லா கடுகும் வெடிச்சு முடிச்சு கொஞ்சம் சத்தம் அடங்கும். என் மூக்கில் கண்ணிலெல்லாம் தெரிக்குது. அத்தி இதை போட்டு லேசாக புரட்டணும். வேகமாக புரட்டினீங்க உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெளியில் வந்துடும். நீங்கள் மட்டும் இப்போ என்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னாக்கா, பொண்ணு தாயி இது என்ன மனம் இப்படி இருக்கு, இந்த இலைக்கு இந்த வாசமான நீங்கள் கேட்பீங்க. பாருங்க, எப்போதும் இத்தத்தண்டி இலை கிடைக்காது. இன்னைக்கு என்னமோ எனக்கு கிடைச்சது பாருங்க. எத்தத்தண்டி இலை, அப்படியே வாழை இலை மாதிரி. அதை அந்த நரம்பை கிழிச்சிட்டு அது மேலே நம்ம அரைச்சி வச்சது அப்படி தடவி பாய் சுருட்டுறாப்பில் சுருட்டி அவிச்சு இதில் போட்டிருக்கோம். இதோ லேசாக அந்த இலை கருகுது பார்த்தீங்களா, இதுதான் கணக்கு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுதான் பதம். இந்த பதம் வந்த உடனே அடுப்பை அணைச்சிடணும். வாட் இஸ் பதம்? திஸ் இஸ் பதம். இப்போ இதில் தேங்காய் பூவை அப்படி தூவிட்டு இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம், சோறே வேண்டாம். ஏன்னா இந்த கீரைக்கு கீரையும் சாப்பிட்டாப்புல இருக்கும், ஒரு பச்சி சாப்பிட்டாப்புலையும் இருக்கும். இப்போ நச்சுக்கொட்டை கீரை அவிச்சது அதுதான் இது. இப்போ நச்சுக்கொட்டை ரோல்ஸ் தயாராகிடுச்சு.
இல்லாட்டி உங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் பிடிக்குமில்ல. இதுக்கு என்ன கீரை இங்கிலீஷில் அது தெரியலையே, என் ஃபோனையும் எங்கேயோ வச்சுக்கிட்டேன். நச்சுக்கொட்டை கீரை ரோல்ஸ், நல்லா இருக்குல்ல? இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும், நல்லா இருந்துச்சா, ஈஸியாக வந்துச்சா, இல்லை சுருட்டும் போதே எல்லாம் வெளியில் வந்துருச்சா தெரியாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் சுவை வேணுமோ எல்லா சுவையும் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறேங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரைக்கு ஒரு பேர். லட்சக்கட்டை கீரை அப்படின்னாக்கா அது லட்சக்கட்டது இல்லை, அது நச்சுக்கொட்டை கீரை. அதே போல் பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முறைக்கீரை, எத்தனை கீரை வேணால் சொல்லிக்கலாம் பாருங்களேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன்.